manifest in innumerable forms through the expansion of his different. So as the last verse discussed about matter, this verse continues that discussion. போன பதமானது ஜடத்தை பற்றி பேசியது, அதன் தொடர்ச்சியாக இந்த பதமும் அதே பற்றி கூறுகின்றது. So material world is under discussion because it is actually a covering on the jiva and it produces obstacle. பௌதிக உலகமானது அழிவுக்கு உட்பட்டது, ஏனென்றால் அது ஜீவனை மறைத்து அதன் ஆன்மீகத்திற்கு தடையாக அமைகின்றது. But it is not independent of the Lord. ஆனால் இது பகவானில் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஆற்றல் இல்லாதது. So both the jiva and material energy are dependent on the Lord. ஜீவன் மற்றும் இந்த பௌதிக சக்தி இரண்டுமே முழுமுதற் கடவுளை சார்ந்துள்ளது. In that sense, the Lord is the source of everything. அந்த விதத்தில் பகவானே அனைத்திற்கும் மூலாதாரமாக செயல்படுகின்றார். At the same time, when we think of the cause or the source, then we think that the jivas and matter are created, but they're not. நாம் இதற்கு பகவான் தான் காரணம் என்றால் அப்பொழுது இந்த ஜீவன் மற்றும் இந்த பௌதிக இயற்கை படைக்கப்பட்டதோ என்று நாம் எண்ணலாம். உண்மையில் அவ்வாறு இல்லை. So one of the fundamental principles of our philosophy is that the jiva is real, prakriti is real, but they're both eternal. நமது தத்துவத்தின் அடிப்படையாக கோட்பாடு என்ன என்றால் ஜீவனும் நித்தியமானது, இந்த பௌதிக இயற்கையும் நித்தியமானது. And they're both dependent on the Supreme Lord. இவை இரண்டுமே முழுமுதற் கடவுளை சார்ந்து இயங்குகின்றது. So that we talk about the origin, matter has an origin, the Supreme Lord or Jiva's origin, etc. This does not negate the fact that they are never created. ஆகவே பகவான் இதற்கு ஆதாரம், பௌதிக இயற்கைக்கு பகவானே மூலாதாரம் என்று கூறும்போது உண்மையில் இந்த பௌதிக இயற்கையோ அல்லது ஜீவனோ படைக்கப்பட்ட ஒன்றல்ல. However, the matter and the jiva are dependent on the Lord. ஆனால் முழுமுதற் கடவுளை இந்த பௌதிக இயற்கை ஜீவன் இரண்டுமே சார்ந்து இயங்குகின்றது. So in that sense, he is their cause. அந்த விதத்தில் பகவான் அவற்றின் ஆதாரமாக செயல்படுகின்றார். So the material energy, of course, is called the inferior energy. ஆனால் இந்த பௌதிக இயற்கையானது தாழ்ந்த சக்தியாக கருதப்பட்டுள்ளது. It is achit or unconscious. இதற்கு உணர்வு என்பது இல்லை, இதனை அச்சித் என்று அழைக்கின்றோம். And it cannot act on its own. மேலும் இந்த பௌதிக சக்தியானது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஆற்றல் இல்லாதது. Does not have awareness. இதற்கு அவேர்னஸ் என்பது இல்லை. Nevertheless, it is also related to the Supreme Lord. மேலும் இது முழுமுதற் கடவுளுடன் தொடர்புடையது. As explained in the purport, everything is in the Lord. இங்கே பொருளுரையில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல இவை அனைத்தும் பகவானுக்கு உள்ளே இயங்குகின்றது. Everything comes from the Lord. மேலும் அனைத்தும் பகவானிடமிருந்தே தான் வருகின்றது. All the actions of Prakriti operate by the Supreme. பிரகிருதியின் அனைத்து செயல்களுமே முழுமுதற் கடவுளால் மட்டுமே இயக்கப்படுகின்றது. The material energy belongs to the Supreme. மேலும் இந்த பௌதிக சக்தி பகவானை சார்ந்துள்ளது. So in this way, the Supreme Lord is the controller of matter. இவ்விதமாக முழுமுதற் கடவுள் இந்த ஜடத்தின் கட்டுப்பாட்டு அதிகாரியாக செயல்படுகின்றார். It is only by the Lord's will that matter begins to manifest as different material elements. பகவானின் விருப்பத்தினால் மட்டுமே தான் இந்த ஜடமானது இந்த பல்வேறு உலோகங்களாக தன்னை விஸ்தரிக்கின்றது. So in the previous verse we had a list of some of those elements. முன்றைய ஸ்லோகத்தில் அந்த உலோகங்களின் பட்டியலை பற்றி நாம் பார்த்தோம். And though they're manifested from Prakriti, without the will of the Supreme Lord, Prakriti helps us to manifest those things. இவை இந்த உலோகங்களானது பிரகிருதியிலிருந்து வெளிப்பட்டாலும் முழுமுதற் கடவுளின் விருப்பம் இல்லை என்றால் அந்த பிரகிருதியிலிருந்து இந்த உலோகங்கள் வெளிப்படுத்தப்பட முடியாது.
once the Lord wills the elements to manifest, then it appears as if everything happens by itself, independent of the Lord. பகவான் விருப்பப்படும் போது இந்த பிரகிருதியிலிருந்து இந்த உலோகங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆனால் இது பார்ப்பதற்கு தன்னிச்சையாக இந்த உலோகங்கள் வெளிப்பட்டது போல காட்சி அளிக்கின்றது. The elements combine into universes. இந்த உலோகங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சமாக தோற்றமளிக்கின்றது. And then within the universes, Brahma creates planets and bodies for the living entities. மேலும் இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மா உயிர்வாழிகளுக்கு இந்த உடலையும் மற்றும் இந்த பௌதிக இயற்கையையும் படைக்கின்றார். Yet even here the Supreme Lord is also present. மேலும் இங்கேயும் முழுமுதற் கடவுள் செயல்படுகின்றார். The Lord is outside of everything as Mahavishnu. பகவான் இதற்கு வெளியே மகாவிஷ்ணுவாகவும் செயல்படுகின்றார். He's inside the universe as Garbhodaksha. இவர் பிரபஞ்சத்திற்கு உள்ளே கர்ப்போதகசாயி விஷ்ணுவாக செயல்படுகின்றார். And he's inside the bodies of all living entities as Kshirodaksha. மேலும் அனைத்து உயிர்வாழிகளுக்கு உள்ளே சீரோதகசாயி விஷ்ணுவாக பகவான் செயல்படுகின்றார். Without the presence of the Lord, that universe with all of its planets and bodies will not manifest properly. பகவானின் சக்தி இல்லாமல் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சங்கள் கிரகங்களானது சரியாக செயல்பட முடியாது. So in the second and third canto, there's many descriptions of the universal form. இந்த இரண்டாவது மற்றும் மூன்றாவது காண்டத்தில் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய விளக்கமானது அங்கே பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ளது. So the universal form has eyes and tongue and voice and ears, etc. இந்த பிரபஞ்ச தோற்றமானதற்கு கண்கள், காதுகள், பேச்சு மற்றும் உறுப்புகள் அனைத்தும் இருக்கின்றது என்றும் அங்கே கூறப்பட்டுள்ளது. But that form, the universal form, cannot see, cannot touch, cannot hear, cannot do anything. ஆனால் அந்த பிரபஞ்ச தோற்றத்தினால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, தொட முடியாது, எந்த விதமான செயலையும் தன்னிச்சையாக செய்ய முடியாது. When the Lord entered, like the soul entering the body, then the universal form can see and hear. அந்த பிரபஞ்ச தோற்றத்திற்குள்ளே பகவான் நுழைந்தால் மட்டுமே தான் எவ்வாறு ஆத்மாவானது உடலுக்குள்ளே நுழைகின்றதோ அது போல அப்பொழுதுதான் அந்த பிரபஞ்ச தோற்றத்தினால் பார்க்க முடியும், பேச முடியும், தொட முடியும், மற்ற அனைத்து செயல்களையும் செய்ய இயலும். So therefore material energy is dependent on the Supreme Lord. ஆகவேதான் இந்த பௌதிக சக்தியானது பகவானை சார்ந்துள்ளதாக கூறுகின்றோம். Apart from the matter with all of its varieties, then we have the jiva. இந்த பல்வேறு ரகங்களுடன் கூடிய இந்த ஜடத்திற்கு அப்பால் இந்த ஜீவனும் இருக்கின்றது. Like Prakriti, jiva is also called. பிரகிருதியை போல இந்த ஜீவனையும் அச்சித் என்று கூறுகின்றோம். So when we use the word Shakti, the Shakti is related to a person who manifests the Shakti. நாம் சக்தி என்று கூறும்போது அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த திறனை அது காட்டுகின்றது. In other words, we have a certain power like the power of heat or light. உதாரணத்திற்கு நெருப்பின் வெளிச்சம் அல்லது நெருப்பின் அந்த உஷ்ணத்தை நாம் உதாரணமாக கூறலாம். But it is related to some object. அது ஒரு பொருளுடன் தொடர்புடையது. So heat and light are related to the sun. வெப்பம் மற்றும் வெளிச்சமானது சூரியனை சார்ந்துள்ளது. And it has its Shakti in terms of heat and light. வெளிச்சம் மற்றும் இந்த உஷ்ணமானது தனக்குள்ளே ஒரு சக்தியையும் கொண்டுள்ளது. And those Shaktis do not operate independently. அந்த சக்திகள் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஆற்றல் இல்லாதது. So Prakriti and Jiva are Shaktis of the Supreme Lord. அதனால் பிரகிருதி மற்றும் ஜீவன் இரண்டுமே முழுமுதற் கடவுளின் சக்தியாகவே செயல்படுகின்றன. So the Lord is called the Shaktiman or the possessor of the Shakti. ஆகவே பகவானை சக்திமான் அதாவது இந்த சக்திகளை தாங்கி இருக்கக்கூடியவர் என்று அழைக்கின்றோம். And these Shaktis are dependent on them. இந்த சக்திகள் அந்த சக்திமானாகிய பகவானை சார்ந்துள்ளது. So just as Prakriti or the Bahiranga Shakti is dependent on the Lord, so the Jiva also is dependent on him. இந்த பிரகிருதி அல்லது பகிரங்க சக்தியானது எவ்வாறு பகவானை சார்ந்து இயங்குகின்றதோ அது போலதான் இந்த ஜீவன்களும் பகவானை சார்ந்தே இயங்குகின்றன. However, unlike Prakriti, Jiva is conscious.
ஆனால் பிரகிருதியை போன்று இல்லாமல் இந்த ஜீவனுக்கு உணர்வானது இருக்கின்றது. And he is a separate consciousness from the Supreme Lord. மேலும் முழுமுதற் கடவுளமிருந்து இவர் உணர்வு பெற்றக்கூடிய திறனையும் கொண்டுள்ளார். In other words, the jiva has its own experiences. வேறு விதமாக கூறினால் இந்த ஜீவன்களுக்கு என்று சொந்த அனுபவங்கள் இருக்கின்றன. And each jiva has its individual experience. ஒவ்வொரு ஜீவனுக்கும் தனிப்பட்ட அனுபவங்களும் இருக்கின்றது. And these are separate from the Lord's experience. ஆனால் இது முழுமுதற் கடவுளின் அனுபவத்தை விட மாறுபட்டது. But though the jiva is separate in this way from the Lord with separate identity and experience, still jiva is dependent on the Lord. He is the Shakti. பகவானிடமிருந்து இந்த ஜீவன்கள் அனுபவ ரீதியாக மாறுபட்டாலும் இந்த ஜீவன்களானது இறுதியில் முழுமுதற் கடவுளை சார்ந்தே இயங்குகின்றன. Just as matter cannot operate on its own without the Supreme Lord, so the jiva cannot operate without the Supreme. எவ்வாறு இந்த ஜட சக்தியானது பகவான் இல்லை என்றால் செயல்பட முடியாதோ அது போலவே இந்த ஜீவன்களும் பகவான் இன்றி தன்னால் தன்னிச்சையாக செயல்பட இயலாது. Jiva can express its consciousness in different ways because of the Lord's consciousness. ஜீவன்கள் பல்வேறு விதமான உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான காரணம் பகவானின் அந்த உணர்வுதான். The jiva can experience because the Lord is the chief experience. ஜீவன்களால் உணர முடிகின்றது ஏனென்றால் பிரதானமாக உணரக்கூடிய ஒரு நபர் முழுமுதற் கடவுளே. And without the permission of the Lord, the jiva can nothing. Without the permission of the Lord, the jiva can nothing. பகவானின் அனுமதியின்றி ஜீவன்களால் எந்த செயலையும் செய்ய இயலாது. So in that way, the jiva is dependent on the Lord. இவ்விதமாக ஜீவன்கள் பகவானை சார்ந்து இயங்குகின்றது. Of course, the Supreme Lord gives a permanent permission for the jiva to be conscious and to experience. ஆகவே முழுமுதற் கடவுளானவர் ஜீவன்களுக்கு உணர்வையும் அனுபவிப்பதற்கான சக்தியையும் வழங்குகின்றார். So that is part of the jiva's very nature or the swarup. அது ஜீவன்களின் ஒருவித இயற்கை அல்லது ஸ்வரூபம் என்றும் நாம் கருதலாம். So in that sense, the jiva is dependent on the Lord, but because he can experience on his own, he has a little independence. இவ்விதமாக பகவானை ஜீவன்கள் சார்ந்து இருக்கின்றது. ஆனால் இது தன்னிச்சையாக உணரக்கூடிய ஆற்றல் இருக்கின்றதனால் இதற்கு சிறிது சுதந்திரமும் வழங்கப்பட்டுள்ளது. It is this independence that gives the jiva the opportunity to reject the Lord and to be covered by ignorance. இந்த சுதந்திரம் தான் ஜீவன்களுக்கு பகவானை நிராகரித்து மேலும் மேலும் கட்டுண்ட வாழ்விற்கு அறியாமைக்கு கொண்டு செல்வதற்கு காரணமாகவும் அமைந்து விடுகின்றது. And once the jiva is ignorant, then he gets covered up by matter. ஜீவன்கள் அறியாமைக்கு உட்படும் போது இது பௌதிக சக்தியினால் மறைக்கப்படவும் செய்கின்றது. So in the previous verse, the subtle matter of intelligence, mind, false ego, etc. is there, and then the gross matter covering is there in terms of the body. போன ஸ்லோகத்தில் நாம் பார்த்தோம் சூக்ஷ்ம சரீரம் மன புத்தி அகங்காரத்தில் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அது போலவே இந்த சூக்ஷ்ம சரீரமும் பௌதிக இயற்கையினால் மறைக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோம். Not only do they cover the jiva physically, but the jiva's consciousness becomes distorted. The jiva's consciousness becomes distorted. இந்த பௌதிக சக்தியானது இந்த ஜீவன்களை மறைக்க மட்டும் செய்யவில்லை, இந்த ஜீவன்களின் உணர்வுக்கு தொந்தரவாகவும் அமைந்து விடுகின்றது. So the jiva is no longer aware that he is a servant of the Lord, that he is spiritual atma. ஆகவே ஜீவன்களானது தான் பகவானின் சேவகன், உண்மையில் இந்த ஆத்மாவானது ஆன்மீகமானது என்பதை மறந்து விடுகின்றார். Instead, I am independent. ஜீவனானது நினைக்கின்றது நான் சுதந்திரமானவன். I am a material body. நான் ஒரு பௌதிகமான உடல். And this of course gives rise to birth after birth in the material world. இந்த உணர்வு தான் மீண்டும் மீண்டும் இந்த பௌதிக உலகத்தில் பிறப்பை அந்த ஜீவனுக்கு அளிக்கின்றது. But the jiva is still under the control of the Lord.
ஆனால் இருப்பினும் இந்த ஜீவன்களானது முழுமுதற் கடவுளின் கட்டுப்பாட்டு கீழே தான் இயங்குகின்றது. So we can ask why the Lord allows the jiva to do this. ஏன் பகவான் இந்த ஜீவன்களை இவ்வாறு செய்வதற்கு அனுமதிக்கின்றார் என்று நாம் கேட்கலாம். And the answer is the jiva has some independence. மகாராஜ், The jiva has some independence. ஜீவன்களுக்கு சிறிது சுதந்திரமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இதற்கான விடை. The Lord does not control the jiva completely. ஆனால் முழுமுதற் கடவுள் முழுமையாக இந்த ஜீவனை கட்டுப்படுத்துவதும் இல்லை. At the same time, though the jiva falls in ignorance, the Lord still exerts a little influence. ஜீவன்கள் இந்த அறியாமைக்குள்ளே உட்பட்டாலும் பகவான் இந்த ஜீவனிடத்தில் சிறிது தாக்கத்தையும் உண்டாக்குகின்றார். So therefore the Lord makes arrangement in this material world so that the jiva can get out of it. ஆகவே பகவான் சிறிது ஏற்பாடுகளை இந்த பௌதிக உலகத்தில் செய்வதன் மூலம் அந்த ஜீவன்களானது இந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் வழி செய்கின்றார். So all the arrangements in the material world are ultimately so that the jiva can get out of the material world. இந்த உலகத்தில் செய்யப்பட்ட ஏற்பாடுகள் அனைத்திற்கும் காரணம் இந்த ஜீவன்களானது இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுபடுவதற்காகவே. So we think of the gunas as bondage. இந்த குணங்களானது ஒரு பந்தத்தை உண்டாக்குகின்றது. But through the gunas we come to sattva gun. When we get to sattva gun, then we can get out of bondage. இந்த குணத்திலிருந்து நாம் சத்வ குணத்திற்கு வர வேண்டும். அந்த சத்வ குணத்தில் வரும்பொழுது நாம் இந்த விடுதலைக்கான பாதையை அடையலாம். We are covered with a material body and a subtle body, human being. Then we can use the subtle body and the gross body to get out of the body permanently. இந்த மனித உடலில் சூழ உடல் மற்றும் சூக்ஷ்ம உடலானது இருக்கின்றது. இந்த சூழ உடல் மற்றும் சூக்ஷ்ம உடலை சரியாக விதத்தில் பயன்படுத்துவதன் மூலம் இந்த பௌதிக உடலிலிருந்து நாம் வெளிவர இயலும். On this way the Lord makes arrangements so that the jivas in ignorance can get out of that ignorance. ஆகவே இவ்விதமாக பகவான் ஏற்பாடு செய்வதன் மூலம் இந்த பௌதிக உலகத்திலிருந்து இந்த பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கள் விடுதலை அடைய இயலும். But it all depends on the choice of the jiva. ஆனால் இவை அனைத்தும் ஜீவனின் விருப்பத்திலே இருக்கின்றது. And the Lord never takes that away from the jiva. He always allows it. அந்த விருப்பத்தை பகவான் இந்த ஜீவன்களிடமிருந்து எடுக்கவில்லை. அதற்கு எப்பொழுதுமே அனுமதியும் அளிக்கின்றார். You can say this is not very good of the Lord. It's cruel to make the jiva allow to have choice. நாம் நினைக்கலாம் ஜீவன்கள் தனது விருப்பத்தின் போல செயல்படுவதை அனுமதிப்பது என்பது சரியானதாக இல்லையே, அது சற்று கொடூரமானதாக தோற்றம் அளிக்கின்றது. However, the choice of serving the Lord itself is the glorious aspect. ஆனால் பகவானுக்கு தொண்டு செய்கின்ற அந்த விருப்பமே ஒரு புகழத்தக்க ஒரு விருப்பமாகவும் கருதப்பட்டுள்ளது. If the jiva chooses the Lord, we'll never criticize that. அந்த ஜீவன்கள் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொண்டால் அதை நாம் குற்றம் சாட்டுவது இல்லை. So we can say, well, why does the Lord allow the jiva to choose ignorance? அப்படி இருக்க அறியாமையை தேர்ந்தெடுப்பதற்கு ஏன் பகவான் அந்த ஜீவனை அனுமதிக்கின்றார்? The answer is that is part of the free will that the Lord gives the jiva. அது பகவான் இந்த ஜீவனுக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தின் ஒரு பகுதி என்று நாம் கருத வேண்டும். So therefore the Lord is not indifferent to the jiva. ஆகவே இந்த ஜீவன்களுக்கு பகவான் இவ்விதத்தில் வேறுபட்டவர் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். But it may take time for the jivas to take advantage of the facility that the Lord gives. இந்த பகவான் ஏற்படுத்திய இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த ஜீவனுக்கு சிறிது கால அவகாசமும் தேவைப்படுகின்றது. To speed up the process, sometimes the Lord comes personally. இந்த வழிமுறையை உற்சாகப்படுத்தும் விதத்தில் விரைவுபடுத்தும் விதத்தில் பகவான் இந்த உலகத்தில் தோற்றம் அளிக்கின்றார். So throughout the day of Brahma, the Lord comes thousands of times. பகவான் பிரம்மாவின் ஒரு பகலில் பகவான் 1000 முறை இந்த ஜீவன்களின் பாதையை விரைவுபடுத்துவதற்காக வருகின்றார். And when the Lord is not present, then there are the devotees of the Lord. பகவான் நேரடியாக இங்கு இல்லாத பட்சத்தில் அவரது தூய பக்தர்கள் இதை செய்கின்றனர். So this is an arrangement of the Supreme Lord to deliver. இது முழுமுதற் கடவுளின் ஒரு ஏற்பாடு இந்த பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களை விடுவிப்பதற்காக. Hare Krishna. Thank you, Maharaj.
Quickly going to read out the questions, Maharaj. Maharaj, the first question is from Jyoti Sundar Mataji. That life comes from life, or life comes from Lord, or only when the Lord enters, then the jiva becomes active. From that sense, Maharaj, we know that prana, the life air, is actually what it is referring to. So the question is, Maharaj, where exactly is the prana situated in the body? மகாராஜ், நீங்கள் உயிரிலிருந்து உயிர் தோன்றுகின்றது என்கின்ற கருத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்க இந்த பிராணவாயுக்கள் உடலில் இயக்கத்தை உண்டாக்குகின்றன. உண்மையில் இந்த பிராணவாயுக்கள் எங்கே உடலில் சூழப்பட்டு இருக்கின்றது? The prana is material. இந்த பிராணம் என்பது பௌதிகமானது. It's a transformation of vayu elements. இது இந்த வாயு உலோகத்தின் மாற்ற திறன்தான். So like the mind and the senses, etc., the pranas help to maintain the material body. எப்படி மனம் மற்றும் இந்த உடலானது இந்த உடலை பராமரிக்கிறதுக்கு உதவுகின்றதோ அது போலவே இந்த பிராண வாயுக்களும் இந்த உடலை பராமரிப்பதற்கு உதவுகின்றன. So they function throughout the material body. இது இந்த பௌதிக உலகத்தை இயக்குவதற்காக உதவுகின்றது. So on the other hand, if the jiva is not in the body, then there is no life. ஆனால் இந்த ஜீவன் இந்த உடலில் இல்லை என்றால் அதற்கு வாழ்க்கையும் இருப்பதில்லை. The pranas may be called life force or whatever, but actually they are not life, they are material. இந்த பிராண வாயுக்கள் வாழ்வின் ஆதாரம் போல செயல்படுகின்றது, ஆனால் இவை உண்மையில் பௌதிகமானதே தான். Thank you, Maharaj. From Kalanidhi Prabhu, and it has multiple parts. Maharaj, is the wisdom about the soul explained today is part of Sankhya philosophy? முதல் கேள்வி, இன்று ஆத்மாவை பற்றி விளக்கப்பட்ட அந்த விழிப்புணர்வானது சாங்கிய தத்துவத்தின் ஒரு பகுதியா? Well, it is part of Sankhya, the atheistic Sankhya, part of that, also part of Nyaya. They have a similar concept of the elements and the senses and the subtle body, etc. And it's also in common with the Sankhya of the Bhagavatam explained by the avatar of the Lord Kapila. So it's all the same. And of course in the Bhagavad Gita also. இன்று விளக்கப்பட்ட இந்த கருத்தானது அருவவாத சாங்கியத்தின் ஒரு பகுதியாகவும் இருக்கின்றது, நியாய தத்துவத்தின் ஆத்மாவை பற்றிய கருத்துகளில் ஒரு பகுதியாகவும் இருக்கின்றது. ஸ்ரீமத் பாகவதத்தில் வழங்கப்பட்ட அந்த கருத்தும் பகவத்கீதையின் அந்த கருத்தும் இவற்றிற்கு அடிப்படையாக செயல்படுகின்றது. However, in the atheistic Sankhya philosophy of Kapila, after the material elements there is soul, beyond the soul there is nothing, no God. ஆனால் அருவவாதமான சாங்கிய தத்துவத்தின் படி இந்த ஆத்மாவிற்கு பின்னால் எதுவும் இயங்குவதில்லை, முழுமுதற் கடவுளானவர் இல்லை என்பதே அவர்களின் அருவமான ஒரு கருத்து. In Gautama's Nyaya philosophy, same elements, gross and subtle, there is Atma and there is also Supreme Lord. ஆனால் நியாய தத்துவத்தின் படி இந்த பௌதிக உலோகங்கள் இருக்கின்றது, ஆத்மாவானது இருக்கின்றது, அதை தாண்டி பகவானும் செயல்படுகின்றார். But the Supreme Lord is impersonal and not very functional. ஆனால் இந்த முழுமுதற் கடவுளானவர் அங்கே அருவமாக இருந்து எந்த விதமான செயலையும் செய்வதில்லை. Thank you, Maharaj. The next part of the question is, does a beginner in Krishna consciousness need to have this knowledge to advance in devotion? ஒரு ஆரம்ப கால பக்தர் பக்தியில் முன்னேற்றம் அடைவதற்கு இந்த ஞானமானது தேவையா? We may not need the details, but at least we have to know that material body, gross and subtle, different from the jiva. ஆனால் இது அடிப்படையான விஷயம், விளக்கம் என்பது முழுமையாக தேவையில்லை என்றாலும் இந்த ஆத்மாவிலிருந்து இந்த ஸ்தூலப்படல் வேறுபட்டது என்பது அவருக்கு அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும். And both are dependent on the Supreme Lord. இந்த சூழ உடல் மற்றும் சூக்ஷ்ம உடல் இரண்டுமே முழுமுதற் கடவுளை சார்ந்து இயங்குகின்றது என்பதையும் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். Thank you, Maharaj. And the last part is, do the advanced devotees are under Yoga Maya, who are under Yoga Maya, forget about these concepts and philosophies?
யோகமாயிடம் இருக்கக்கூடிய அந்த முதிர்ந்த பக்தர்கள் இந்த தத்துவங்களை மறந்து விடுகின்றார்களா? So in the spiritual world, there is no material body or subtle body, etc. No need for any of that. ஆன்மீக உலகத்தில் ஸ்தூல உடல் மற்றும் எந்த விதமான விஷயம் இல்லாத காரணத்தினால் இதற்கான தேவை என்பது அங்கே இல்லை. And for devotees who have reached perfection in the material world, again, they're completely detached from the material body. இந்த பௌதிக உலகத்தில் முழு பக்குவத்தை அடைந்த பக்தர்கள் இந்த முழு உடலிலிருந்து பற்றற்ற நிலையில் செயலாற்றுகின்றனர். So they have no interest. மகாராஜ், they have no interest in the affairs of the material world. ஆகவே இந்த பௌதிக இயற்கையை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான ஆர்வமும் இல்லை. However, people who are not devotees or who are beginning devotional service, then they need some explanation for the nature of matter. ஆனால் ஆரம்ப நிலை பக்தர்கள் அல்லது பக்தியை தொடரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த பௌதிக இயற்கையை பற்றிய ஞானமானது விளக்கப்பட வேண்டும். So if you go to school very early, maybe in the 4th grade or 5th grade, then they start telling you about material elements and oxygen and iron and nickel, etc. உதாரணத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம் 4வது வகுப்பு அல்லது 5வது வகுப்பிற்கு செல்வோம் என்றால் அங்கு இந்த பௌதிக உலோகங்கள், ஆக்சிஜன், நிக்கல் போன்ற உலோகத்தை பற்றி நமக்கு ஆசிரியர் விளக்குகின்றார். Of course, it is imperfect knowledge. ஆனால் இது ஒரு விதத்தில் பக்குவம் அடையாத ஞானம். But at least we get some knowledge of the world that way. ஆனால் இந்த உலகத்தை பற்றிய ஞானமானது அந்த விதத்தில் சிறிதளவு ஒருவருக்கு கிடைக்கின்றது. So a more complete system is where we have the Bhagavatam Sankhya, where we have material elements enumerated, gross and subtle, plus we have Atma, plus we have Supreme Lord. ஆனால் இந்த முழுமையான ஞானமானது பாகவதத்தில் இருக்கக்கூடிய சாங்கியத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அங்கே இந்த உலோகங்களை பற்றிய விளக்கம், ஆத்மாவை பற்றிய விளக்கம், இதையும் தாண்டி முழுமுதற் கடவுளை பற்றிய விளக்கம் தெளிவாக ஒருவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. So at least we should distinguish the Atma from the material elements and Supreme Lord from both. குறைந்தபட்சம் இந்த ஆத்மாவை இந்த பௌதிக உலோகத்திலிருந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். மேலும் ஆத்மா, பௌதிக உலோகங்கள் இவை இரண்டுமே முழுமுதற் கடவுளிடமிருந்து வேறுபடுத்தி பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். Thank you, Maharaj. The next one is from Swarna Madhav Prabhu. Hare Krishna, Maharaj. A process is considered effective when many people accepts and follow that processes. But we see that ஒரு வழிமுறையானது மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு பின்பற்றும் போது பிரபலமாகி விடுகின்றது. But we see that the many processes and arrangements made by the Lord are, it seems, not accepted by people in general and not followed by majority of the jivas in the material world. ஆனால் பகவானால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பல்வேறு உலகங்களானது பொது மக்களாலோ இல்ல பிரதானமாக இது மக்களால் பயிற்சி செய்யப்பட முடியாத நிலையில் உள்ளது. And apparently it seems like the process given by the Lord to get out of this material world seems to be slightly ineffective or beyond the reach of common people. How do we understand this? ஆகவே பகவான் இந்த பௌதிக உலகத்தில் கட்டுண்ட ஆத்மாவை விடுவிப்பதற்கு கொடுக்கப்பட்ட இந்த வழிமுறையானது பல மக்களினால் அணுக முடியாத வழியாக இருக்கின்றது. இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? Oh, well, no one, the Lord cannot force the jiva to take the spiritual life. ஆனா முழுமுதற் கடவுள் ஜீவன்கள் ஆன்மீக வாழ்க்கையை எடுத்துக் கொள்வதற்கு வற்புறுத்துவது இல்லை. Can only be educated if he's willing. அவருக்கு விருப்பம் இருக்குமானால் மட்டுமே அவருக்கு இந்த ஞானமானது வழங்கப்படுகின்றது. You cannot educate a child unless they want to learn. அந்த ஒரு குழந்தையானது படிப்பதற்கு விருப்பம் இல்லாத போது அந்த குழந்தைக்கு அந்த ஞானத்தை நாம் வற்புறுத்த இயல முடியாது. So therefore, spiritual knowledge requires qualification. ஆகவே இந்த ஆன்மீக ஞானத்தை அடைவதற்கு தகுதி என்பது நிச்சயம் தேவை. And only those who are qualified should be taught. யார் ஒருவர் தகுதி அடைந்திருக்கின்றார்களோ அவர்களிடம் மட்டுமே இந்த ஞானமானது கற்பிக்கப்பட வேண்டும். So that is why we say don't preach to the faithless people. ஆகவேதான் நாம் கூறுகின்றோம் நம்பிக்கையற்ற மனிதர்களுக்கு இந்த ஞானத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டாம். Nevertheless, we like to be compassionate and we like to save everybody. ஆனால் இருப்பினும் நாம் அனைவரிடமும் கருணை கொள்கின்றோம், அனைவரையும் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றோம். So like the teacher in school, if he has students who don't want to learn, somehow
the teacher has methods of making them enthusiastic, so they want to learn. பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய சில மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் இல்லை என்றாலும் கை தேர்ந்த ஆசிரியர் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த மாணவர்களை உற்சாகப்படுத்தி அந்த கல்வியை போதிக்க முயற்சி செய்கின்றார். So that is the first job of the devotee. He has to take all the people of no interest and get them to have a little interest. ஆகவே பக்தரின் தலையாய கடமை இதுதான். விருப்பமற்ற மக்களிடையே எவ்வாறாவது இந்த விருப்பத்தை அவர் உண்டாக்குவதற்கு முயற்சி செய்கின்றார். Thank you, Maharaj. The next one is from Bhakta Roop Prabhu. Hare Krishna Maharaj. Can one get pure bhakti only by chanting and hearing the Krishna Katha? அடுத்த கேள்வியானது பக்த ரூப பிரபுவிடம் இருந்து கேட்கப்பட்டது. கிருஷ்ண கதையை பற்றி பேசுவது, கிருஷ்ண கதையை பற்றி கேட்பதின் மூலமாகவே ஒருவரால் தூய பக்தியை அடைய இயலுமா? Well, we have so many methods mentioned also in Nectar Devotion. There's 64 angas of bhakti. But the main one, of course, principal one is chanting the holy name. பக்தி ரசாமிருத சிந்துவில் 64 வகையான பக்தியின் அங்கங்களானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் பிரதானமானதாக பகவானை பற்றி உச்சரிப்பது, அவரை பற்றி கேட்பது கொடுக்கப்பட்டுள்ளது. So different devotees reach perfection by different methods of bhakti. பல்வேறு பக்தர்கள் பல்வேறு வழிமுறைகளில் பக்தியில் பக்குவத்தை அடைகின்றனர். However, in general, in Kali Yuga, the main process is Nam Sankirtan. ஆனால் கலியுகத்தில் இந்த நாம சங்கீர்த்தனம் மட்டுமே தான் பிரதானமான வழிமுறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. And we don't reject other processes of bhakti, but we emphasize this the most. ஆனால் நாம் பக்தியின் மற்ற அங்கங்களை நிராகரிப்பதில்லை, ஆனால் இதற்கு பிரதானமான முக்கியத்துவத்தை நாம் வழங்குகின்றோம். Maharaj, the next one is from Rao Prabhu. Dandavat Pranams Guru Maharaj. In the purport, it is mentioned that the Jiva Shakti manifest into innumerable material forms. So, அடுத்த கேள்வியானது ராவ் பிரபுவிடமிருந்து வருகின்றது. இந்த பௌதிக சக்தியானது பல்வேறு விதங்களில் தன்னை விரிவாக்கம் செய்கின்றது. Does this mean that like the Antaranga Shakti is operated by Radharani and Bahiranga Shakti is operated by Durga Devi? அவ்வாறு இருக்க அந்தரங்க சக்தியானது ராதாராணியின் மூலமாகவும் இந்த பகிரங்க சக்தியானது துர்கா தேவியின் மூலமாகவும் இயக்கப்படுகின்றது. The Jiva Shakti also operates under the guidance of some personality. Who is that personality? இந்த ஜீவன் அவ்வாறு இருக்க இந்த ஜீவன் சக்தியானதும் ஏதோ ஒரு நபரின் மூலமாக இயக்கப்படுகின்றது. அந்த நபர் யார்? So the Jiva Shakti has two varieties. ஜீவ சக்தியானது 2 ரகங்கள் கொண்டுள்ளது. Those in the material world, those in the spiritual world. ஆன்மீக உலகில் இருக்கக்கூடிய ஜீவ சக்திகள் மற்றும் பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சக்திகள். So in the spiritual world, of course, then they're under spiritual entities like Balaram. ஆனால் ஆன்மீக உலகத்தில் பலராம் போன்ற ஆன்மீக அதிபர்களால் இந்த ஜீவ சக்தியானது இயக்கப்படுகின்றது. But even in the material world, they're a little bit different from matter. So therefore, they're also under the protection of Vishnu. ஆனால் இந்த பௌதிக உலகத்தில் இந்த ஜீவ சக்தியானது பௌதிக ஜடத்திலிருந்து வேறுபட்டு இருக்கின்றது. மேலும் இது விஷ்ணுவால் மட்டுமே இயக்கப்படுகின்றது. And Mahavishnu is an expansion of Balaram. மகாவிஷ்ணுவின் விரிவாக்கமான பலராமர். So the jivas emanate from Mahavishnu and enter into different bodies in the material world. மகாவிஷ்ணுவிடமிருந்து விரிவாக்கம் அடைந்து இந்த ஜீவன்களானது பல்வேறு உடலுக்குள்ளே செல்கின்றது. Okay, Maharaj, the next one is from Simha Sudarshan Prabhu. Even if the Jiva understands its folly of enjoying matter, instead of serving Krishna, Jiva is not able to reinstate itself in its original conscious position. Prabhu, one more time, Prabhu. Yeah. So the question is, if the Jiva is not serving Krishna and trying to enjoying itself, its senses, it is not able to gain the original position. ஜீவன்களானது கிருஷ்ணரை மறந்து தனது சுய புலன்களை திருப்தி செய்வதற்காக செய்யப்படும் போது அதன் ஆதார நிலையை அது மறந்து விடுகின்றது. Well, it is just like knowledge in the material world. இது இந்த பௌதிக உலகில் இருக்கக்கூடிய ஒரு ஞானத்தை போன்றது. You can know something, but that doesn't, in one sense, but it depends on your depth of knowledge. Maharaj? It depends on your depth of knowledge.
நாம் ஏதோ ஒன்றை கற்க விரும்புகின்றோம், அது நமது ஞானத்தின் ஆழத்தை சார்ந்து இருக்கின்றது. So a student in class 5 can say, I know biology. ஒரு 5வது வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவன் எனக்கு இந்த உயிரியலானது தெரியும் என்று கூறலாம். But a PhD in the university also says, I know biology. ஆனால் பல்கலைக்கழகத்தில் PhD படித்த ஒரு நபரும் கூறலாம், எனக்கும் இந்த உயிரியல் பற்றி தெரியும் என்று. But that knowledge is much different. ஆனால் 5வது வகுப்பு படித்த மாணவருக்கும் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவருக்கும் வேறுபாடு இருக்கின்றது. And because of the knowledge of the person with PhD, he can get a good job. PhD படித்த ஒரு மாணவருக்கு ஞானம் இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு ஒரு நல்ல வேலையானது கிட்டும். So knowing something in the material world, we know the philosophy good, the first step, but you have to realize it also. ஆனால் அந்த பௌதிக உலகத்தில் ஞானத்தை நாம் தெரிந்து இருக்கின்றோம், நன்றுதான், ஆனால் அதை நாம் உணரவும் செய்ய வேண்டும். Yeah, so recognizing, yes, Krishna is God, good knowledge. கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்கிற ஞானம் இருக்கின்றது, நல்ல ஞானம்தான். But higher stages, realizing. ஆனால் இதற்கு மேலே கிருஷ்ணரை உணர்வது என்பதே மிக உயர்ந்த நிலை. Thank you, Maharaj. Maharaj mentioned about that in Kali Yuga, the Yuga Dharma is chanting of the holy name. மகாராஜ், நீங்கள் கூறினீர்கள் கலியுகத்தில் பிரதானமான வழிமுறை ஹரிநாம சங்கீர்த்தனமே என்று. And Bhagavatam also states this, Kalau Tad Hari Kirtanat. பாகவதமும் கலோ தத் ஹரி கீர்த்தனா என்று வலியுறுத்துகின்றது. And it also states that in Dwapar Yuga the deity worship is prominent, so on and so forth. மேலும் துவாபர யுகத்தில் விக்கிரக வழிபாடானது அங்கே பிரதானமான வழிமுறை என்று முதலிய விஷயங்களை பற்றி கூறுகின்றது. So Maharaj, the question is related to the sound aspect as we were discussing for last 2 days. நீங்கள் கடந்த 2 நாட்களாக இந்த ஒளியை பற்றி கூறிய விஷயத்திலிருந்து கேட்கப்படக்கூடிய கேள்வி இது. Maharaj, the question is, even if it is deity worship is the main process, but the deity worship is always accompanied by chanting of the holy name or chanting Lord's name. இந்த விக்கிரக வழிபாடு என்பது பிரதானமான வழிமுறையாக இருந்தாலும் அந்த விக்கிரக வழிபாடானது பகவானின் புனித நாம சங்கீர்த்தனம் அல்லது வேத சப்தத்துடனே நடைபெறுகின்றது. Similarly, the performance of yogas also is accompanied by chanting of Lord's name. யோக வழிமுறையும் பகவானின் நாமத்தை கூறுவதின் மூலமாகவே செயல்படுகின்றது. So Maharaj, in that sense, can we say that chanting of the holy name is anyways the underlying yuga dharma of all the yugas, and it transcends all those yugas? மேலும் அதனால் எல்லா யுகத்திலுமே இந்த நாம சங்கீர்த்தனமானது ஒரு பிரதானமான முறையாக ஏற்றுக்கொண்டு மற்ற வழிமுறைகளுக்கு இது பிரதானமாக அமைகின்றது என்று எடுத்துக்கொள்ளலாமா? In other ages, the main process was different. So in Satya Yuga, it was meditation. மற்ற யுகத்தில் வழிபாடு வழிமுறைகள் வேறு இருந்தது. சத்திய யுகத்தில் தியான முறையானது கையாளப்பட்டது. So they use that as the main element of everything. ஆகவே அந்த வழிமுறை தான் அவர்கள் பிரதானமான முறையாக சத்திய யுகத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். In Dwapara Yuga, it is deity worship. துவாபர யுகத்தில் விக்கிரக வழிபாடு பிரதானமான முறை. So only in Kali Yuga does Nam Sankirtan become the main element. கலியுகத்தில் இந்த நாம சங்கீர்த்தனமானது பிரதானமான வழிமுறையாக ஏற்பட்டுள்ளது. Of course, we do the other angas like deity worship, but if we don't chant the holy name, then that also becomes useless. ஆகவே மற்ற வழிமுறைகள் இருந்தாலும் இந்த நாம சங்கீர்த்தனமானது அதனுடன் சேர்த்து செய்யப்படவில்லை என்றால் முழு பலனானது கிடைப்பதில்லை. So we can say in Satya Yuga, without meditation, everything is useless. நாம் கூறலாம் சத்திய யுகத்தில் தியானமின்றி மற்ற வழிமுறைகள் உபயோகமற்றது. Just to follow up on that, in this Kali Yuga, Mahaprabhu himself inaugurated this chanting of the holy name. இந்த கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு அவர்களே இந்த புனித நாம சங்கீர்த்தனத்தை தோற்றுவித்தார். However, we also understand that Mahaprabhu does not appear in the sense that he appears only in the 20th cycle. ஆகவே சைத்தன்ய மகாபிரபு அனைத்து யுகத்திலும் அவதரிப்பதில்லை, 20வது சுழற்சியில் மட்டுமே தோன்றுகின்றார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். So Maharaj, do we understand that in the other times, in other eras of Kali Yuga, some representative of Mahaprabhu comes and he inaugurates this chanting of the holy name? அப்பொழுது மற்ற யுகங்களில் சைத்தன்ய மகாபிரபுவின் பிரதிநிதியோ அல்லது சைத்தன்ய மகாபிரபுவால் சக்தி ஊட்டப்பட்டவரோ வந்து இந்த சரிநாம சங்கீர்த்தனத்தை தோற்றுவிக்கின்றார் என்று நாம் கருதலாமா? So there's a Yuga avatar, the Kali Yuga avatar that appears
999 times. ஒவ்வொரு யுகத்திற்கும் அவதாரங்கள் இருக்கின்றது. இந்த கலியுக அவதாரம் 9999 முறை தோற்றுவிக்கின்றது. He is black in color. அவர் கருநிலத்தில் இருக்கின்றார். He's a Shaktavesh avatar. அவர் பகவானின் சக்தி வேஷ அவதாரமாக தோன்றுகின்றார். So he's quite different from Chaitanya Mahaprabhu. அவர் சைத்தன்ய மகாபிரபுவிடமிருந்து வேறுபட்டவர். Just as the usual avatar in Dwapara Yuga is not Krishna. துவாபர யுகத்தில் பிரதானமான அவதாரம் இஸ் நாட் கிருஷ்ணா மகாராஜ். No. கிருஷ்ணர் இல்லை. Krishna only also comes once in the day of Brahma. கிருஷ்ணரும் பிரம்மாவில் ஒரு நாளில் ஒரு முறையே தோன்றுகின்றார். So that other form again is a form of the Lord who's blackish in color, but it's not Swayam Bhagavan Krishna. ஆனால் மற்ற தோற்றங்கள் பகவானின் கருநிலத்தை கொண்டே தோன்றுகின்றனர். ஆனால் அவர்கள் கிருஷ்ணர் இல்லை. Maharaj, I've just got maybe a couple of more questions. This one from Srinivas Nitai Prabhu. When Krishna bestowed this divine vision to Arjuna, திவ்ய ஞானத்தை அர்ஜுனனுக்கு வழங்கிய போது what does it mean? Is it a potency of the Lord bestowed on Arjuna to see his four-handed form and the Vishwaroop? பகவான் தன்னுடைய 4 கரங்கள் கொண்ட ரூபம் விஸ்வரூபத்தை பார்ப்பதற்காக வழங்கப்பட்ட சக்தியின் ஒரு மாற்று பகுதியா? Actually, the Vishwarupa is a material form. உண்மையில் இந்த விஸ்வரூபம் என்பது ஒரு பௌதிக ரூபம். And Arjuna has spiritual eyes. ஆனால் அர்ஜுனனுக்கு ஆன்மீக கண்களானது இருந்தது. Because he can see Krishna directly. ஆகவே அவரால் நேரடியாக கிருஷ்ணரை பார்க்க முடிந்தது. So therefore, showing the universe or seeing the universal form is a lesser vision. ஆகவே இந்த பிரபஞ்ச தோற்றத்தை காண்பிப்பது என்பது சற்று தாழ்ந்த ஒரு பார்வையாக கண்ணோட்டமாக இருந்தது. So Krishna gave him divya chaksu, heavenly eyes, so he could see that form of the material manifestation of the Vishnu. ஆகவே கிருஷ்ணர் அவருக்கு திவ்யமான கண்களை கொடுத்த காரணத்தினால் அவரால் இந்த பௌதிக விஸ்வரூபத்தையும் காணக்கூடிய திறனானது கிடைத்தது. Thank you, Maharaj. I think you have covered all the questions. Thank you so much for your time, Maharaj. Dandat Pranam, Hare Krishna. Grantaraj Srimad Bhagavatam ki jai, Jagat Guru Srila Prabhupada ki jai, Suryanas Manuswami Maharaj ki jai. Thank you, dear devotees, for joining this special morning Bhagavatam Katha. We'll have a special program today, Smriti Sabha, starting 10 o'clock to 11:30. பக்தர்கள் அனைவரும் இந்த மாலை பாகவதம் நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று ஒரு விசேஷ நிகழ்ச்சியானதும் இருக்கின்றது, ஸ்மிருதி சபா. அது காலை 10 மணிக்கு தொடங்கி 11:30 மணிக்கு முடிவடைகின்றது. As we know, because of this pandemic, a lot of devotees have been impacted and some of them have also left their bodies. இந்த கொரோனா தொற்றின் காரணத்தினால் பல பக்தர்கள் அதன் தாக்கத்திற்கு உட்பட்டு சிரமப்படுகின்றனர். பலர் நம்மை விட்டு பிரிந்து சென்றும் இருக்கின்றனர். We request all the devotees to participate and offer your gratitude for these Vaishnavas and Vaishnavis. ஆகவே பக்தர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த வைஷ்ணவர்கள் மற்றும் வைஷ்ணவிக்கு நமது நன்றி உணர்வை இதன் மூலம் தெரிவிக்குவோம். And we will also continue with our evening classes from between 7 to 8. மேலும் நமது மாலை நிகழ்ச்சிகள் 7 லிருந்து 8 மணி வரை நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளிலும் நாம் பங்கு கொள்ளலாம். Followed by the special prayers for the speedy recovery of devotees affected by the pandemic. மேலும் இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட பக்தர்கள் விரைவில் குணமடைவதற்கான அந்த ஜெப நிகழ்ச்சியிலும் பக்தர்கள் நிச்சயமாக பங்கு கொள்ள வேண்டும். I think that pretty much on the announcements. As a regular practice. Prabhu, Hare Krishna. Probably his internet is poor. We will chant the Hare Krishna Maha Mantra thrice for the well-being of all the devotees. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Shri Prabhupada ki jai. Vanchakalpatarubhishya kripasindubhya vichpatitanam bhavanebhyo vaishnavebhyo namo namah. अनंत कोटि वैष्णव वृंद की जय. नमाचार्य हरिदास ठाकुर की जय. गौर प्रेमानंद. Thank you. Hare Krishna.